ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சினிமா யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக மலையாளத்தில் டைரக்டர் ராகுலோட இயக்கத்தில் மம்மூட்டி, அர்ஜுன், சித்தார்த்தோட நடிப்பில் ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன பிரம்மயுகம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். பிரம்மயுகம் இந்த படத்தோட ஒன்லை ஸ்டோரி என்னென்னா, அர்ஜுன் அசோகன் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து தனியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு நுழைவாயில் மாதிரி இருக்கும். அந்த நுழைவாயிலை தாண்டி ஒரு வீடு வந்திருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பார். அங்கே மம்மூட்டியும் சித்தார்த்தும் வந்து இருப்பார். அவங்க கூட நல்லா பேசிட்டு கொஞ்ச நாள் வந்து அங்கேயே வந்து வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு வந்து வெளியில் போகும்போது அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாது அர்ஜுன் அசோகனால். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மம்மூட்டி சித்தார்த்தும் யார், ஏன் நம்ம அர்ஜுன் அசோகரால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியல அப்படிங்கிறத சொல்கிற ஸ்டோரி தான் பிரம்மயுகம். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட ஹாரர் சீன்ஸாக இருக்கட்டும், த்ரில்லிங் சீன்ஸாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மெயின் ப்ளேஸே வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன் தான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீனில் பார்க்கும்போது அந்த ஹாரர் சீன்ஸ் வந்து நல்லா பெட்டராக வந்து காட்டியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து 5 கேரக்டர் மட்டும் தான் வந்து காட்டியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து 5 கேரக்டரில் வந்து 2 கேரக்டர் வந்து ஒரு 2 சீன்ஸ் மட்டும் தான் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படம் ஃபுல்லுமே வந்து மம்மூட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் இவங்க 3 பேர்த்துக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் மட்டும் தான் இந்த படம் ஃபுல்லுமே வந்து காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு லீடிங் ரோலாக வந்து அர்ஜுன் அசோகன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஒரு வில்லத்தனமான கேரக்டராக வந்து மம்மூட்டி கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது வந்து 3 பேருமே வந்து நல்லா தரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 10 கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி. மறக்காமல் இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரீசெண்டாகவும் சரி, போன வருஷமும் சரி, ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே வந்து ஒரு ஹாரர் மூவி லிஸ்ட்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த படம் வந்து டாப்பில் தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ஹாரர் சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஹாரர் த்ரில்லிங்கான மூவி பார்க்கணும்னா மறக்காமல் இந்த படத்தை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.